உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி ஆந்தையை பற்றி தான் பேச போகிறோங்க. நம்ம நாட்டில் ஆந்தைனாலே ஒரு இரவு நேர பறவை. அது இரவு நேரத்தில் தான் அதுக்கு கண்ணு தெரியும் அப்படிலாம் ஒரு சில பேர் சொல்லி அதை இது பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இரவு நேரத்துலேயும் கண்ணு தெரியும். அந்த பறவை பகலிலும் கண்ணு தெரியும். ஆனால் அதில் பகலில் அதிகமாக அது இது பண்ண முடியாது. அதால் சில இரைகளை தேட முடியாது. ஆனால் இரவு நேரத்தில் அமைதியாக இருக்கும்போது அது பறந்து போய் அடித்து அது இரையை தேடும். இரையை தேடுவதற்காக தான் அது இரவு நேரத்தில் வருகிறது. அதோடைய பார்வையும் நம்ம கூட சில பேர் இப்போ ஆந்த மாதிரி பார்க்குது பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க கிராமங்களில். அது ஒரு பார்வையே அதோடைய கண்கள் மிக பெருசாக இருக்கும், உருண்டையாக இருக்கும். அதுமாரி கண்கள் அப்படியே பார்க்குறதுக்கு பயமாக கூட இருக்கும். நம்ம பேய் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆந்தையெல்லாம் கற்றுவாங்க. அது சத்தம் போடுறது அலற சத்தம் இருக்கு இல்லையா, அந்த மாரி அலறது பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த சத்தத்தெல்லாம் காட்டுவாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு பறவை மாதிரி அதை சித்தரிச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வடநாட்டில் மகாலட்சுமியோட வாகனமாக பயன்படுத்துகிறாங்க. மகாலட்சுமிக்கு வாகனமாக இது பண்ணுறாங்க. அது மூஞ்சில் முழிச்சு போனாலோ, ஆந்தையில் நம்ம வீட்டுக்கு வந்தாலோ, நம்ம தோட்டத்தில் இருந்தாலோ ரொம்ப ராசியான பறவைங்க அந்த ஆந்தை. அதனால் பணவரவு, செல்வம் கொளிக்கும், அப்படி தான் விஷயங்கள்லாம் சொல்லுது ஆந்தையை பற்றி. அந்த ஆந்தை 15 இனங்க, 15 வகையான இனம். ஒன்று ஒரு கலரில் இருக்கும். இரவு நேரத்தில் மென்மையாக பறக்குங்க அது. ஏன்னா அந்த இரை தேடும் போது சில சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்பீடாக பறக்கும், மென்மையாக பறக்கக்கூடிய ஒரு பறவை அது ஆந்தை. இந்த ஆந்தை கிராமங்களில் அதிகமாக காணப்படும். ஏன்னா அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படி இருக்கும். நிறைய மரங்கள் இருக்கிற இடங்கள்லாம் இருக்கும். சென்னை போன்ற நகரங்களாக அது கொஞ்சம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இது கிராமத்தில் அதிகமாக வரும், காடுகளே அதிகமாக வரக்கூடிய ஒரு பறவைங்க. ரொம்ப ராசியான பறவைங்க. நன்றி, வணக்கம்.